மேட்ச் நடந்தால் அதை ஆடணும். ஆடாமே இருந்தால் இந்த மாதிரி விமர்சனங்கள் வரத்தானே செய்யும். இதை தமிழ்நாடு அரசாங்கமாக எடுத்து செய்கிறது தான் சிறப்பு. ஏன்னா இதில் நமக்கு ஒரு கசப்பான அனுபவம் உண்டு. மத்திய அரசாங்கம் எடுத்து செய்யும் பொழுது இதில் வந்த உண்மைகள் கண்டுபிடிப்புகளை அவர்கள் இருட்டித்தார்கள். ஏனால் மத்தியில் இருக்கும் பாஜக அரசாங்கத்திற்கு ஒரு சாயலோடு இந்திய சரித்திரம் எழுதப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பம். அவர்களுடைய பிரச்சாரத்திற்கு மாறுபட்ட கருத்துக்கள் இந்த அகலாய்விலிருந்து வருவது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. ஏனால் எழுத்து அறிவு கொண்ட ஒரு சமுதாயமாக இவர்கள் சொல்லும் மத வழிபாடு வருவதற்கு முன்பாகவே ஒரு சமுதாயம் இங்கே இருப்பது என்ற உண்மைகளை எல்லாம் ஒப்புக்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ஆனால் இதை தமிழ்நாடு அரசாங்கமே எடுத்துக்கொண்டு அதற்காக நிதியை ஒதுக்கி இந்த காரியத்தில் ஈடுபடுவது என்னை பொறுத்தவரைக்கும் சிறந்தது. அதற்காக முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய அரசு அந்த 9 கட்ட அகலாய்வு 8ஆம் கட்ட அகலாய்வுலாம் ஏப்ரல்ல தான் தொடங்கி இது பண்ணுவாங்க. எலெக்ஷன்னால பிப்ரவரியிலே தொடங்கி எலெக்ஷன் வர்றதுனால சில சமயம் கொஞ்சம் தேர்தல் நடந்தது, அது டிலே ஆயிருக்கும். அதான் அவங்க சொல்லிட்டாங்களே, இங்கே இருக்கிற ஆர்கியாலஜி சொல்லிட்டார், எக்ஸ்ட்ரா ஆள் போட்டு செப்டம்பருக்குள்ளே பண்ணிவிடுவோம், இல்லாட்டி திருப்பி அடுத்த ஜனவரியில் பண்ணுவோம். இதான் 2500 வருஷமா உள்ள இருக்கிறது 6 மாசத்துல காண போயிடாது. உலகளாவிய அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலினே சொல்லியிருக்காரு. பண்றது அதே தான். இவங்களும் இங்க இருந்து தானே மயாமிக்கு அனுப்பி கார்பன் டேட்டிங்லாம் பண்றாங்க. அதனால தமிழ்நாடு அரசாங்கம் பண்றதுனால இதுல இன்னொரு வேர்ல்டு ரெக்கக்னிஷன் கிடைக்கலன்னு அர்த்தம் கிடையாது. இதுல வர கண்டுபிடிப்புகள் இப்ப கூட கேட்டேன், எல்லா 26 மொழிகளில் அந்த ரிப்போர்ட்டை போடுறாங்க. உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய பல்கலைக்கழகத்தில் இருக்கும் அறிஞர்கள் எல்லாம் அதை படிக்க முடியும், அவர்கள் ஆராய்ச்சி பண்ண முடியும். அவர்களும் இங்கே ஆராய்ச்சி பண்ணணும்னா நிச்சயமாக தமிழ்நாடு அரசாங்கம் அவர்களுக்கும் உரிய பர்மிஷன் கொடுப்பாங்க. அதனால் மத்திய அரசாங்கம், குறிப்பாக இந்த பாஜக அரசாங்கத்துடைய பார்வை எப்படின்னா, அவர்கள் சொல்லும் அவர்களுக்கு இந்த மித்தையும் ஹிஸ்டரியும் கலந்துக்கிட்டு அவர்கள் சொல்லும் அரசியல் பிரச்சாரத்துக்கு உகந்த உண்மைகளுக்கு மாறி ஏதாவது வந்துச்சுன்னா அதை இருட்டிக்கிறது அவர் முயற்சி எடுத்துக்கொண்டார். இதுதான் கசப்பான உண்மை. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்து செய்வது என்னை பொறுத்த வரைக்கும் சிறந்த முயற்சி. அதற்கு நிதி ஒதுக்கிய மாண்புமிகு முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவித்தார். செயல்படுதுன்னு சொல்லியிருக்காரு. அதிமுக எல்லாருக்கும் பிடிஎம்மாக தான் போடுவாங்க. ஆடாமல் இருந்தால் இந்த வீட்டில் இருக்கிற எக்ஸ்ட்ரீமாக தான் சொல்லுவாங்க. மேட்ச் நடந்தால் அதை ஆடணும். ஆடாமே இருந்தால் இந்த மாதிரி விமர்சனங்கள் வரத்தானே செய்யும். ஒவ்வொரு ப்ளோட்டாக போட்டு அதுக்குள்ள அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டெக்னிக்கலாக என்ன பண்ணணுமோ அது பண்ணணும். இந்த குழிகளை திறந்த வெளி அருங்காட்சியமாக வைக்கப்படும் இல்லை, அது திறந்த வழி அருங்காட்சியம் அறிவிச்சிருக்கிறாங்க. பட் இந்த குழிகள் எக்ஸ்கவேஷன் ஸ்டடீஸ்க்காக தோன்றுறாங்க. அதுக்குள்ள சைட்டு கன்ஃபர்மேஷன் சர்வே பண்ணி முடிவு செஞ்ச பிறகு அதோட வேலையுமே விரைவில் ஆரம்பிக்கப்படும். இப்போ லேட்டாக ஓப்பன் பண்ணுறோம்ல மேடம், இது டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி? இல்லை, டைம் எக்ஸ்டென்ஷன் வெதர் கண்டிஷன் பொறுத்து தான் இருக்கும். மழை வந்துருச்சுன்னா எக்ஸ்கவேஷன் கண்டினியூ பண்ண முடியாது. அதனால அதிகமாக ஆட்கள் போட்டு இன்டென்சிவாக பண்ணுற மாதிரி திட்டமிட்டிருக்காங்க.